பாஜக எந்த கட்சி கூட கூட்டணி வச்சாலும் அந்த கட்சியை அறுத்து கூறு போட்டு தான் வெளியே வருவாங்க அப்படின்னு பாஜகவை பகிரங்கமாக சாடி பேசியிருக்காரு ஒருத்தர். யார் அவரு? தமிழக மாநில காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் தான். செய்தியாளர் சந்திப்பில் செய்தியாளர் கேட்குறாங்க, அதிமுக எல்லாரும் இணையணும், தலைமைகள்லாம் இணையணும் அப்படின்னு சொல்லிட்டு செங்கோட்டையன் சொல்லியிருந்தாரு. இதுக்கு அவரை கட்சி பதவியிலேருந்து நீக்கி வச்சாங்க. இது குறித்து என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, அது அவங்களோட உள்கட்சி சம்மந்தப்பட்ட விஷயம், இது குறித்து நாம் என்ன பேசுறது அப்படின்னு சொன்னவர், இருந்தாலும் மக்கள் ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கணும், நான் ஒரு உண்மையை சொல்ல போகிறேன் அப்படின்னு ஆரம்பித்தாருங்க. அதாவது இந்த பாஜக எங்கெங்கெல்லாம் காலடி எடுத்து வைக்கிறாங்களோ அந்த இடம் ஃபுல்லாக சர்வநாசன்னு ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். ஆனாலும் இப்போ இன்னொன்று சொல்கிறேன், பாஜக எங்கெங்கெல்லாம் போகிறாங்களோ அந்த கட்சியை கூறு போட்டு தான் வெளில வருவாங்க. அது அவங்களோட தாரக மந்திரனே வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லை, இப்போ அதிமுகவை ஆல்ரெடி நாளாக உடச்சிட்டாங்க. இப்போ செங்கோட்டையன் அவர்களோட தலைமையில் புதுசாக ஒரு கட்சி ஆரம்பித்தாலும் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு புது குண்டை தூக்கி போட்டிருக்காரு செல்வ பெருந்தகை அவர்கள். அவர் சொல்கிறத தான் அந்த தலைமை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் மேல் நடவடிக்கை எடுத்திருக்காங்க. பொது வெளியில் கட்சி பற்றி பேசக்கூடாது, அது அவங்களுடைய கட்சி பிரச்சனை, உள்கட்சி பிரச்சனை. இருந்த போதிலும் ஒரு உண்மையை நம்ம தெரிஞ்சுக்கணும். பாஜக எங்கெங்கெல்லாம் உறவு வைக்கிறாங்களோ அந்த கட்சியை கூறு போடுவது தான் வழக்கம். ஏற்கனவே அதிமுகவை 4 அதிமுக வச்சுருக்காங்க. ஒன்று எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்கின்ற அதிமுக, ஒன்று ஓபிஎஸ் அதிமுக, அம்மையார் சசிகலா அதிமுக, இன்னொன்று ஓபிஎஸ் அதிமுக. இப்போ 5வது அதிமுக செங்கோட்டையன் தலைமையில் உருவாகினாலும் உருவாகலாம். இதுதான் பாஜக.